Dear children, last class we had completed lesson number 2, quantum mechanical model of atom பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் and then how to write electronic configuration and then if there is any unpaired electron there is a transition occurs, the excitation energy, everything we had discussed in the previous class. Now we are going to discuss a new lesson, that is periodic classification of elements. Periodic classification of elements. For our convenient practice, இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். There are 118, more than 118 elements are available. Okay, so it has to categorized because for convenient practice it has to categorized. There are several classification of elements are done by a different scientist. That's we are going to discuss now. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆண்டனி லவாய்ஷியர் அப்படின்றவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் வந்து he were classified elements into metals and non-metals. என்ன பண்ணார், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு, ஆசிட் மேக்கிங் எலமெண்ட், கேஸ் லைக் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெட்டாலிக் எலமெண்ட்ஸு, எர்த்தி எலமெண்ட்ஸ் அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணார். இப்போ ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் வந்து சல்ஃபர், ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட். கேஸ் லைக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லைட்டு, கேரலிக் ஹீட்டு, ஆக்சிஜன், அசோட்னா நைட்ரஜன், அசோட் மீன்ஸ் நைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து கேஸ் லைக் எலமெண்ட்ஸ். மெட்டாலிக்ன்றது கோபால், மெர்க்குரி. எர்த்தி எலமெண்ட்ஸுன்றது, எர்த்தி எலமெண்ட்ஸ்னால் இட்ஸ் காம்பவுண்டாக கூட கிடைக்கும். லைம், அதாவது கால்சியம் ஆக்சைடு, சரிங்களா, காப்பர், நிக்கல், இதெல்லாம் மெட்டாலிக்கு. மெக்னீஷியம் ஆக்சைடு, MgO, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தி எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட் அவர் கிளாஸிஃபை பண்ணார். தென் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் வந்து, அதான் கிளாஸிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சார் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபர்னியர் கிளாஸிஃபைட் சம் எலமெண்ட்ஸ் such as chlorine, bromine and iodine with similar chemical properties. அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு செட்ஸாக எடுக்கிறார், சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறார், எலமெண்ட்ஸை நம்ம எடுக்கிறோம். அந்த மிடில் எலமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் எடுக்கணும்னா டோபர்னியர் ட்ரையட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இப்போ இந்த 3 எலமெண்ட் இருக்குது. இந்த 3 எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸு, அதனுடைய ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா அந்த மிடில் எலமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்து டோபர்னியர் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லித்தியம் 6, பொட்டாசியம் 30, 39, 40 வந்துடும் இல்லைங்களா. 7 + இது 6.7 + 39 டிவைடட் பை 2 வந்து 23. அப்போது இந்த சோடியத்துடைய மாசு. இது வந்து இந்த மாதிரி செட்ஸாக வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோபர்னியர் வந்து கிளாஸிஃபை பண்ணார். அதனால் அது பேர் டோபர்னியர் ட்ரையட்ஸ், மும்மை விதி அப்படின்னு, ட்ரையட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எக்ஸாம்பிளாக நோட் பண்ணிங்க, அது வந்து 2 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க, சரிங்களா. அடுத்தது என்னது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலிஃப். இதில் ஒரு ட்ராபேக் இருந்தது, நியூலேண்ட் ஆக்டிவ்ஸ் லா அப்படின்னு ஒன்று வந்தது. 8 அந்த ரிதம்ஸ் மாதிரி 8 சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளதை ஒரு குரூப். அடுத்தது தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மெண்டலிஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுதான் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ்லி ரிசம்பிள் டு மாடர்ன் பீரியாடிக் லான்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த கிளாசிக்கல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மெண்டலிஃபோட வந்து ஒரு லா வந்து உருவாக்குறாரு. என்னென்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்னது ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்னால் இதான் வந்து மெண்டலிஃப் லா. இது வந்து கிளாசிக்கல் லா. இதுலேயும் வந்து என்ன ஆச்சு, ஒரு சில ட்ராபேக் வந்தது, ரெகுலராக வரலை. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு ட்ராபேக் வந்தோடனே நமக்கு கடைசி என்னது பேஜ் நம்பர் 71 அந்த டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் அனாமலிஸ் ஆஃப் மெண்டலி பீரியாடிக் டேபிள். சம் ஆஃப் த எலமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் குரூப்பு. அப்போ என்ன ஆகிடுது, இந்த பேஸ்ட் ஆன் த மெண்டலிஃப் லா வந்து நம்ம வச்சு எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணும்பொழுது ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளதே டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னது ராங் ஆகுது. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண வந்தது தான் ஹென்ரி மோஸ்லே வந்து என்ன பண்ணார், மோஸ்லே அப்படின்ற ஒரு ஒர்க் பண்ணார். பேஸ்ட் ஆன் எதை ரிலேட் பண்ணி அதனுடைய ஹென்ரி மோஸ்லே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சி, எமிட்டட் எலமெண்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு
அதனுடைய அட்டாமிக் நம்பர் ரிலேட் பண்ணி ஒரு ரிலேஷன் கொண்டாரு. மோஸ்லேஸ் லா. மோஸ்லே அப்படின்ற ஒரு மோஸ்லேஸ் லா அதுதான். இந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மோஸ்லேஸோட ரூட் ஆஃப் நூ which is equal to என்ன வரும் a into z minus b. a b அப்படின்றது மோஸ்ட்லி கான்ஸ்டன்ட்டு சரிங்களா. அந்த நூன்றது ஃப்ரீக்வன்சி, ஜெட்ன்றது அட்டாமிக் நம்பர். இது வச்சு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு it is found for modern periodic law. ஒன்றும் கிடையாது. the properties of the element is the periodic functions of their atomic number. அங்கே மெண்டலீஃபில் வந்து என்ன பார்த்தோம், மெண்டலீஃப் கிளாசிக்கல் பீரியாடிக் லாவில் என்ன பார்த்தோன்னா the properties of element is the periodic functions of their masses. அப்போ அதில் ஒரு எலமெண்ட்டுடைய பண்பு என்பது எதன் அடிப்படையில் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மாசஸ் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த மோஸ்ட்லி லாஸில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the properties of the element is the periodic functions of their atomic number. அப்போ ஹென்ரி மோஸ்ட்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த மாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாமிக் மாஸு அட்டாமிக் நம்பர் வந்துடுச்சு. That is modern periodic law. It's a very much important 2 mark. By using this relation we can arrange the என்ன பண்ணலாம் அந்த எலமெண்ட்ஸு 118 எலமெண்ட்ஸையும் அப்படி தான் வந்து பண்ணாங்க. இப்போ மாடர்ன் பீரியாடிக் லா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எலமெண்ட்ஸ் குரூப் 1 அட்டாமிக் நம்பர், அப்போ ரெகுலராக வந்துடுச்சு வேலன்ஸ் ஷெல், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஜுவல் செட்டப்ஸில் கொடுத்தாச்சு சரிங்களா. ரைட். அடுத்தது இது வந்து என்னென்னா நாமன்க்ளேச்சர் ஆஃப் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100. இப்போது மோர் தென் 100 இருக்குது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா how to nomenclate a particular element more than 100 atomic if the element possess 101 atomic number. அப்போ என்ன பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டு அண்ட் தென் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. டிஜிட்டு, ரூட்டு அண்ட் தென் அப்ரிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 0 1 2 3. அப்போ 0 அப்போ ரூட் வந்து என்ன நில். 0 மீன்ஸ் நில், 1னா யூஎன் அண்ட் 2னா பை, 3னா ட்ரை, குவாட், 4 அப்படி போயிட்டுருக்கோம். அப்ரிவேஷன் எப்படி பண்ணிக்கலாம் என்என், நில்ல வந்து என்னன்னு சொல்கிறோம், 1 வந்து யூன் வந்து யூ. அப்போ அதை ஃபஸ்ட் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ரூட்டோட வச்சுங்க பண்ணுறோம். 101னா யூனி நில் என்னது யூன் அண்ட் நில், அதில் கூட வந்து யூனி அந்த ஹம் அப்படின்றத சேர்த்துக்கணும். யூனி நில்பியம், யூனி லூனியம் அப்படின்னு சொல்கிறோம், யூனி பையம், அப்புறம் ட்ரையம் அந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் ஏதோ 2 கொடுத்துட்டு அதனுடைய ஹைபேக்ட் நாமன்க்ளேச்சர் எழுத சொல்லி கேட்பாங்க. இட்ஸ் a very simple one. ரைட். இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிங் வந்து எப்படின்னா எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக்கு அண்ட் தென் எஃப் பிளாக். அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எண்ட் அப் வித் ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் கடைசி எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலுக்கு போகுதோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இது வந்து எஸ் பிளாக்கு. அது மாத்திரம் இல்லாமல் குரூப் தேர் ஆர் 18 குரூப்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 2 3 அது மாதிரி வந்து பிரித்து வித் 3 இயர்ஸில் போதா அது 3rd குரூப், அப்போ 4 இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பண்ணுறோம். இதுதான் வந்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட்ஸு. இங்கே உனக்கு வேரியேஷன் கொடுத்துருக்கு பாரு, 1லேருந்து 1s போகும், திரும்ப 2 இயர்ஸ் 2p, 3 இயர்ஸ் 3p இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ். அதே மாதிரி தான் என்ன பேச அலாங் த குரூப்பு பீரியட் ரெண்டுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே கீழே இருக்க பேஜ் நம்பர் 78 அந்த வேரியேஷன் சொல்கிறோம். அப்போ 1லேருந்து 2 இருக்கிறது எஸ் பிளாக்கு, 3 to 12 டி பிளாக்கு, 13 to 17 ஏ பிளாக்னா பி பிளாக்கு, 18 வந்து இன்னர் கேஸஸ்ஸு அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவும் கிடையாது. என்னென்ன பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸு, அண்ட் தென் அயனைசேஷன் என்தால்பி, அப்புறம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி தான் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான், அப்புறம் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் தென்
அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ், அது ஒன்றுலேயே வந்துடும். இப்போது இஃப் யூ ஆர் மெஷரிங் ஆட்டம் தட் இஸ் அட்டாமிக், இஃப் யூ ஆர் மெஷரிங் அயான் தட் இஸ் அயானிக் ரேடியஸ், ரெண்டாவது வந்துடும் ஆட்டம் ஆர் அயான். ரைட். அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் நம்ம பார்க்குறோம். அட்டாமிக் ரேடியஸ் நம்ம பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும், டுவோர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். தேர் இஸ் சம் ஃபேக்டர்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜு, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு, இதெல்லாம் வந்து இப்போ எம்ப்ளாய் ஆகும், இன்வால்வ் ஆகுது. இதில் இந்த லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிறது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும், சர்டன் சேஞ்சஸ் வரும். அதுக்கெலாம் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து கோவலண்ட் ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் சேர்ந்து மாலிகுல் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் Cl2. அப்போ அதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அதான் சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், டயாமீட்டர் DCl, இது எப்படி நம்ம வந்துருக்கோம்? RCl ப்ளஸ் RCl, அதாவது ரேடியஸ். அப்போது இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? நம்ம 2RCl. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேணும். அப்போ ரேடியஸ் வேணும்னும் போது RCl இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும்? DCl divided by 2. That's it. By using this relation we can calculate the radius of an atom. That's all. Right. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸும் பை யூஸிங் திஸ் ரிலேஷன் we can calculate this. மெட்டாலிக் ரேடியஸ் என்ன? ஒன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ adjacent மெட்டல் ஆட்டம் இன் த க்ளோஸ்லி பேக்டு மெட்டாலிக் கிறிஸ்டல் லாட்டிஸ். ரொம்ப இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இது ரெண்டும் சேர்ந்து இப்படி உருவாயிருக்குன்னா இது சென்ட்ரு, இது அப்போது இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இது ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்ட்ரு சரியா? இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. ரைட். அடுத்தது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் தான் நான் சொன்னேன். மேலிருந்து டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னென்னா இஃப் த அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் இருக்குது. The repulsion force between the inner shell electron and the valence shell electron lead to the decrease in the electrostatic force of attraction on valence electron by the nucleus. இதுதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ணலாம் by using this formula Z star which is equal to Z minus S. Z starன்றது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜு அப்படின்னு சொல்கிறோம். Z அப்படின்றது அட்டாமிக் நம்பர், Sன்றது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அதுதான் இதை வச்சு நம்ம கால்குலேட் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்லேட்டர் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்லேட்டர் ரூல். இந்த ஸ்லேட்டர் ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். அந்த டேபிளில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு குரூப்பிங் பண்ணோம். ஆர்பிட்டால்ஸை வந்து இப்போ 1 2 3 இருக்குன்னா 1s 2sலாம் எல்லாம் ஒரு குரூப்பிங் பண்ணோம். பி ஆர்பிட்டால் ஒரு குரூப்பிங். அப்போ நம்பர்ஸ் 1 தனியாக குரூப்பிங் பண்ணோம், 2 தனியாக, 3 தனியாக குரூப்பிங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். இப்போது 1sனால் 0. அப்போது 1s தவிர்த்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 0.35. அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய 10 செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 0.85 வரும். செலக்ட் பண்ணுற ஷேலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு 0.85, அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்கும் என்னது 1. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஸ்ஸில் அட்டாமிக் நம்பர் வச்சு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் புக்லேயே கொடுத்துருக்கு உங்களுக்கு. சரியா? ரைட். ஷீல்டிங் எஃபெக்ட் பார்த்தோம், அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம். வேரியேஷன் இன் குரூப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகி திரும்ப ரெகுலராக அப்படியே மெயின்டைன் ஆகிடும். சரியா? அடுத்தது அயானிக் ரேடியஸ். லினஸ் பாலிங் அப்படின்றவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸை அயானிக் கிறிஸ்டலுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன் சொல்கிறார். அது வந்து என்னென்னா RC + டிவைடட் பை RA மைனஸ் which is equal to ZR எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆனையான் டிவைடட் பை கேட்டையான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்?
எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது பாலிங் ரேடியஸ், பாலிங் ஸ்கேல்னு சொல்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் divided by radius of anion, which is equal to effective nuclear charge of nothing A minus, which is divided by Z அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எஃபெக்டிவ் போடுறோம். Z effective C plus இந்த C plus அப்படின்னா cation, A minus அப்படின்னா anion. By using this relation we can calculate the ionic radius for an ionic crystal. For example, KCl calculate பண்ணலாம், NaCl calculate பண்ணலாம், ரைட்? சரிங்களா? அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.